அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜெகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வாரம் 21ஆம் தேதி மார்ச் ராகு கேத்து பயிற்சி அடைய போகிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். ஸோ திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கைகள், கிரக பாவங்கள், அதை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். மேஷ ராசிக்கு ராகுவும் துலாம் ராசிக்கு கேத்துவும் சஞ்சரிக்க போகிறது. ஸோ ராகு கேத்து வந்த உடனே பல மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த ஒரு பயிற்சியை அனுஷ்டானம் பண்ணணும். ஆனால் கோவில்களெல்லாம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பண்ணுவாங்க. கால்குலேஷன் பர்பஸ்க்கு நாங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்து பிரகாரம் பண்ணுவோம்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த தேங்கின பணம்லாம் ரிட்டர்ன் வந்துடும். அதாவது ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, இந்த பணம்லாம் வரணுமேன்னு பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இப்போ ரிட்டர்ன் வந்துடும். பணம் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். சில விஷயங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, பணம் வரும்னு, அதெல்லாம் பணமாக வரும். ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய பேர் அப்ரோச் பண்ண வேண்டிய எல்லாமே இருந்திருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே தேக்க நிலையே இருக்கும். இந்த ஒரு கால சூழ்நிலையில் பெண்களுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். சுக்கிரன் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதன் ரீதியாக சுக்கிரன் அப்படிங்கிறது பெண்ணுக்கு ஜீவகாரகன். ஸோ அவங்களுக்கு வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். திடீர்னு வேலை வாய்ப்புகள் அமோகமாக அமையப்பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கும். பலவிதமான முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி, எதுலேயுமே வெற்றி இருக்கக்கூடிய அம்சங்களில் ஆண்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த பதட்ட உணர்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். பல விஷயங்களில் ஏற்றம் இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலுமே தொழில் ரீதியான பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் எல்லாமே படிப்படியான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அம்சங்களில் இருக்கீங்க. கடன் உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அதிக வட்டியில் கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் தொழிலுக்காக இதை வாங்குறதுங்கிறது அடுத்த ஓரிரு மாதங்களில் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சோபத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு ஒரு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100க்கு ஒரு 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விதமான புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு ஒரு 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100க்கு ஒரு 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.